இல்லை வீடியோ ஓகே. ஸோ ஹை கைஸ், நீங்கள் பார்க்காத சேனல் பார்த்து கொண்டிருப்பது ப்ளூ ஃபயர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சோங்களேன். இந்தியன் பை 20 ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. எதுக்காக அப்டேட் வந்திருக்கோம் மோஸ்ட்டாக கண்டுபிடிங்க சில பேர். நானே சொல்லிடுறேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இது இந்தியன் பைக் ட்ரைவிங் பீரியடில் வந்து ஒரு டெம்பிள் வந்துச்சு. நேற்று வீடியோ போட முடியல. ஸோ தட் இன்னைக்கு வந்திருக்கு 400. ஓகே, போகலாமா டெம்பிளுக்கு செருப்பு போட்டு போகணுமா? நான் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நான் அப்படியே வந்து நீங்கள் வந்து அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணின்னு வச்சோங்களேன். நான் இப்போ மறுபடியும் புதுசாக கேம் ஏற்றுறேன். என்ன இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம இங்கே சுற்றிட்டு ஐயோ பார்த்துட்டீங்க. ஓகே, இது கடைசியாக வருவோம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ஓட்டைக்குள்ளே பூந்து நம்ம அந்த டெம்பிளுக்கு போவோம். எல்லோரும் வந்து ஃபேமிலியாக டெம்பிள் போவீங்க. இங்கே நான் மட்டும் சிங்கிளாக போயிட்டுருக்கேன். பைக் எடுத்துட்டு பனியன் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஃபுல் ஸ்பீடில் நம்பர் பிளேட்லேயே நம்பர்லாம் போயிட்டுருக்கேன். முதல் நாள் நான் தான். சரி ஓகே, ஏன்னா ஜாய்ஸ்டிக் இன்னும் மாற்றலையா? ஒன்றும் எனக்கு ஜாய்ஸ்டிக்கில் தான் நல்லா வராது. வீலிங் கூட சிம்பிள் அடிக்கலாம். இல்லை வீலிங் எங்கே இடித்து தான் தூக்கணும். என்ன ஓகே கைஸ், இப்படியே வந்துடுங்க. அந்த லிங்க் வந்து ஃபைலில் ஆக்சுவலாக கொடுக்குறேன். ராங் வேலை தான் வந்தேன். அதுக்குன்ட்டு இன்னைக்கு கூட நான் ராங் வேலை தான் போகணும். ராங் வே மீன்ஸ் மறுபடியும் ராங் வேலை போக போகிறேன். அதுதான் இன்னைக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமல். இப்போ மறுபடியும் ராங் வேலை தான் போகணும். ஏன்னா மோஸ்ட்டாக அந்த இடத்துல கார் இருக்காது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, இருங்க நான் சொல்கிறேன். இந்த பெட்ரோல் பேங்க் இருக்குல்ல, அப்படியே திருப்பி இங்கே லைட்டாக இதுவாகும். அந்த லைட்டாக பறக்கும். அப்படியே உங்கள் பைக் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் பைக்கை லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டிங்கன்னா ஜுராசிக் பார்க் இருக்கா. இப்போ அப்படியே போனீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரோடு வரும். தூரத்தில் தெரியுதா? இருங்க நான் காமிக்கிறேன். கிட்டே போய் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் இப்போ தெரியுதா? அப்படியே அங்கே அந்த ஓரமாக தெரியுதா? அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். நீங்கள் ஸ்பீடாக போயிட்டே இருங்க. இதோ இப்போ வந்து இங்கே ஒரு செவுறு மாதிரி வரும். இதோ இந்த செவுறு வருதா? அந்த லிங்க் வந்து என்ன சொல்கிறது, எதுவும் சொல்ல இல்லை. அது ஒரு லிங்க் இது பண்ணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த பிரிட்ஜு மேலே நீங்கள் ஏறணும். ஏறி மேலே போகணும். ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த மீன் சில டெம்பிள்ஸ் எல்லாம் மலை மேலே நிறுத்து. டெம்பிளில் பைக் வச்சுட்டு ஏறக்கூடாது. நான் எனக்கு கொஞ்சம் சோம்பேறி தரும். அதனால் இப்படி சுற்றிட்டு போய் இங்கே இப்படி நிறுத்திட்டு இறங்கிடுறேன். இறங்கிட்டு நான் இங்கேருந்து குச்சிக்கிறேன். இதான் விநாயகர் டெம்பிள் நல்லா தான் கீசு. ஏன் பில்டிங்கெல்லாம் இருக்கு? ஹெலிகாப்டர் ஏண்டா இங்கே வந்து ஹெலிகாப்டர் ஏதாவது லேண்ட் பண்ணுவானடா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இல்லை? ஐயோ குச்சிருவாண்டா. இப்போ கீழே குச்சிருவானே. ஐயோ பார்த்தீங்களா? விநாயகர் ரத்தமாக சொல்லிட்டு இருக்கேன் நான். இருங்க, இந்த இடத்துல எதுவும் இல்லை. இதுதான் மெயின் கண்டே. இதான் வந்து விநாயகர் டெம்பிள். ஸோ குச்சி மேலே போகலாம். இது நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் விநாயகர் சாச்சு எதுவும் வைக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இது மேலே ஏறி நிற்போம். ஓகே கைஸ்,
நேற்றே என்னால் விஷ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்படின்னா பிலேட்டட் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நான் விஷ் பண்ணேன். ஓகே, எனக்கு இந்த விநாயகர் சிலை மட்டும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே பாருங்கள் ஓட்டெல்லாம் இருக்குது. சரி ஓகே. வா நல்லா குங்குமம் ஒன்றும் இல்லை கைஸ், குங்குமம் லைட்டாக முதுகில் ஒட்டிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே இங்கே வச்சுட்டு போகலாம். சி இட் மீன் குங்குமத்தை இங்கே வச்சுட்டு போகலான்னு வந்தேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இங்கே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே கிளம்பிடலாம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ரியல் லைஃப்லேயே கோயில் போல வீட்டிலே வந்து இது பண்ணிட்டேன். ஆனால் இதில் போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ரைஸ்லாம் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நான் கண்ணு எடுக்கல ப்ரோ. ஆனால் இங்கே ஹெலிகாப்டர் ஃபேன் தான் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வேற மாதிரி நீ அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அப்படியே லைட்டாக இப்படி உள்ளே போனாலே அப்படியே கிரிட்ஜில் உள்ளே போயிடுவோம். இவ்வளோ உள்ளே போகலாம். போகுமா இந்த மேலே போயிட்டேன். சக்ஸஸ். ஐயோ செத்துட்டேன். ஐயா சரி ஓகே, இன்ஃபினிட்டி சூப்பர் போட்டு அப்படியே நான் இப்போ வீட்டுக்கு தான் போகணுன்னு இருந்தேன். வீட்டுக்கு அப்படியே ஈஸியாக போயிட்டேன். ஓகே கைஸ், இந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்கில் ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கணும். 40 சேம் சீட் கோட். பட் சில அப்டேட் எல்லாம் இருக்குது. அது என்னது அப்படின்னா அந்த டேங்கோட அந்த அது நான் காமிக்கிறேன் கைஸ். நான் இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே ஓலரை விட்டு உங்களை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதெல்லாம் வேணாம். இன்ஃபினிட்டி சீட் கோட் மட்டும் போட்டுப்பேன். என் சீட் கோட்லாம் ஞாபகம் இருக்கு. 40 இங்கே ஸ்பான் பண்ணுவேன். இல்லைடா எல்லாமே அப்படியே தானடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட் நான் வெளில மட்டும் போய்க்கிறேன். இந்த பட்டன் எல்லாமே சேர்ந்தான். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டா திரும்ப தொலைகிற இப்படி மேலே தூக்குறீங்கன்னா மேலே தூக்கும். இது வந்து இப்போ புதுசாக வந்த அப்டேட்டு. கீழேனா கீழே போயிடும். ஓகேவா? அதே சமயத்தில் இதெல்லாம் தான் இந்த ரெண்டு மேலே தூக்க தான் நியூ அப்டேட். சுடுறதுக்கு எனக்கு எதுவும் அவ்வளோ இது இல்லை. இதை நான் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டேன். பாருங்கள் மேலே ஏன் போகும் வயசு பாருங்கள். இப்போவே ஏன் கட்ட போகிறேன் பாருங்கள். அது மண்டை மேலே போகும். எவ்வாடா என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட். பெஸ்ட்டுங்க கைஸ். ஐயோ ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த டேங்க்குள்ளேயே ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். அதை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். எப்படி ப்ரோ புரியுது? என் மண்டையை பார்த்தீங்களா நல்லா குழு குழுன்னு இருக்குது. ஓகே என்ன போடலாம்? 300 போடுவோம். ஐயோ $3000 போட்டேன். H2R நான் சமன் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் மாட்டிட்டேன். இப்போ ஏறண்டா. ஐயோ தெரியாமல் வெளில போயிட்டேன். சரி ஓகே, வெளில வந்ததுமே ஒரு இது இருக்குது. என்னது என்ட்ரு மோடா? என்ட்ரு டெக்ஸ்டா? என்ட்ரு டெக்ஸ்ட்டுமே பண்ணணும். வா அதுதான் ரைட்டாக இது அமுக்க போது அந்த மாதிரி சொன்னிச்சு. வா 9 minutes. எனக்கு இப்போ கவாசுக்கி நிஞ்சா வேணும். இட் மீன் H2R வேணும். H2R தானே இது பேர்? கரெக்டாக தான் சொன்னேன். H2R இப்போ வந்து
நான் அப்படியே ஹெல்த் சீட் கோட் போட்டுக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டாக இது கலர் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஒயிட்டுன்னு சொல்லிட்டு சில்வர் கலரில் இருந்துச்சு டக்குன்னு பார்க்கும். இதோ இந்த சீட்டை நேரம் ப்ரோ. இது எங்கே ரோடு? இங்கேருந்து இது இருக்கணும். எங்கடா அது? இருங்க, நான் எதுக்கு மோடை ரீசெட் பண்ணிட்டு வரேன். மோடு இருக்கா இல்லையா? ஏறா என்ன எனக்கு புரியல. கோடி எரர் ஆயிடுச்சு ப்ளீஸ். இல்லைனா நெட் ஆன் பண்ணிட்டு தான் நான் அதை இது பண்ணேன். இந்த இதில் இருக்கணும். இல்லைனா நான் நெட் ஆன் பண்ணிட்டு அந்த எரரை மறுபடியும் போட்டுட்டு அந்த ரோலை போய் நம்ம பார்க்கணும். இருந்துடணும் இல்லை கைஸ், நான் மறுபடியும் நெட் ஆன் பண்ணி போட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், மோடை ரீசெட் பண்ணிட்டேன். வந்துருச்சு. டெம்பிளே ஹெல்த் சீட் போடு. வேறு என்ன? ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, போகலாம். ரைட்டு. இது இந்த தூக்கணா 1.5 டன் வெயிட்டா. அடித்தா 1.5 டன் வெயிட்டடா. ஸ்டார்ட் பண்ணிட்டா. தூக்கட்டா. சக்திமான் நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. ஏய், நான் இது நீ கொலை பண்ணலான்னு பாதி ரோடு. நான் பாவனு போயிருந்தேன். என்ன ஆகுறது? இங்கே பாதி ரோடா? ஆமாம் பாதி ரோடு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, அப்படியே நான் கீழே பிடிச்சிட்டு மறுபடியும் அங்கே வந்து வரேன். ஹைப்போர் ஸ்பீடில் மேலே போயிடலாம். அதாவது அப்படியே பறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கார் ஷோரூம் போகிறோம். ஓகே, இதில் கரெக்டாக போகலாம். நீங்கள் வேறு போகலாம். ரைட். வீடு கூட எங்கே போகணும் என்று தெரியாமல் போகுது. அவரை பட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியும். ஐயோ கைஸ், 2 டன் தப்பிச்சு வந்தேன் கைஸ். இதோ இந்த ஸ்கிட் தான் கைஸ் நான் அப்போ பண்ணுவேன். சைக்கிள் வச்சு பண்ணுவேன். டி ஷேப் வந்துடும். அப்படியே என்னை கொலை பண்ணலாம் தானே பார்த்தீங்க நீங்கள். இவ்வளோ நேரம் தப்பிச்சு வந்தேன். எனக்கு இதை தாண்ட தரல. ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்லை. நான் மேலே பார்த்துட்டு இருந்தேன். வேணா இதோ அங்கே மேலே பார்த்துட்டு இருந்தேன். இந்த கம்பி, அது என்ன கம்பியான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே கூட வேலை வந்தான். இந்த கோல் சுற்றுற மாதிரி நல்லா இருக்கேன். ஆல்ரெடி எல்லாத்துலேயும் போய் தூங்கும்போது செஞ்சிட்டு இருக்கேன். நான் தான் என்ன இதெல்லாம் நியாயமே இல்லை. ஏய், இது என்ன புது அப்டேட்? வாங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நான் தான் இது பார்க்கவே இல்லை. வாங்க எல்லாத்தையும் போய் சுற்றிட்டு வரும். இன்றைக்கி ஊர் சுற்றி காமிக்க போகிறேன். நான் தான் வந்து இந்தியன் லாகர், இந்தியன் பைக் லாகர். ஐயோ, கிளிச் ஆயிடுச்சு பேசிய பைக்கு. பைக்குன்ற எஸ். என்ன ஸ்டார்ட்டு? இதோ நான் என் கம்பெனியை கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிடா, அனிமேஷன் வச்சுருந்தா செம்மையாக இருக்கும். நம்ம
மறுபடியும் ஃப்ரிட்ஜ் மேலே போயிட்டு வரணும். இவ்வளோ நீளம் வயசில் எப்படி கைஸ் போகிறது? ஆமாம், இவ்வளோ தூரத்துக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். எல்லாத்துலேயும் சுற்றி பார்த்துட்டு வரோம். வந்துட்டே பண்ணுறோம். பார்த்தீங்களா, இங்கே பாதியாக ரோட் கட்டிட்டு அது இப்போ நின்று அவ்வளோதான்டா ஒன்று அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுருக்கேன். இங்கே நான் கூட கீழே வழி இருக்கும் அப்படியே போகலான்னு நினச்சேன் கைஸ். கடைசியில் பார்த்தா ஒரு ஓட்டம். அது இப்போ நான் ஊட்டுமா என்ன ஆகும்? இல்லை 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 இந்த சைட் போகலாம். அப்படியே இங்கேருந்து குச்சோன்னா போகலாம். அதுக்கு எப்படி மேலே போகுது? ஒன்றும் இல்லை, மேலே போகிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஒன்றும் இது நியாயமா? இதெல்லாம் நியாயமாடா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. பார்த்தீங்களா, என் ஜெட் பேக் தலைவா வந்திருக்கோம். தலைவன் மேலே போ, மேலே போ. எஸ், அப்பா மண்டை. ஓகே போதும்பா, திஸ் எல்பிசி நாஃப். ஓகே கைஸ், நினைக்கிறேன். பாய். பாய்.